ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ இந்த வாரத்தில எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க ரொம்ப காலமா. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க ஃபோன்ல. என் பிள்ளைகள் 2 பேரும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னைய திட்டுறாங்க. "நீ ஊருக்கு போயிடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. நான் என்னுடைய உழைப்பு முழுசையும் இவங்களுக்காக தானே நானு போட்டேன். இவங்கள வளர்க்கறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச காலம் முன்னாடியே இறந்து போனாரு. இவங்க செஞ்ச வேலை சாதாரண வேலை. ஸோ இவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. அவங்க ஹஸ்பண்டோட வேலையிலேருந்து ரொம்ப சின்ன அவர் கவர்மெண்ட்ல பியூனா இருந்தாரு. அதுலேருந்து ஒரு சின்ன அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது. ஆனா, அவங்க ஹஸ்பண்ட் வேலையில இருக்கும்போதே ஒரு இடம் வாங்கி மெட்ராஸ் அவுட்டர்ல வீடு கட்டினாங்க. எப்படி கட்டுனாங்க அப்படின்னா, 3 மாடியா, அதாவது 2 மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கட்டுனாங்க. ஏன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க. பின்னாடி அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு. 2 பிள்ளைகளையும் அதுக்கப்புறம் இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு ஆளுக்கு ஒரு ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கும் அவங்க வீட்ட குடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க இவங்களுக்கு வேலை இல்ல, ரொம்ப சின்ன பென்ஷன் தான் இருக்குங்கிறதுனால, எந்த ஹெல்ப் கேட்டாலும் பிள்ளைகள் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ ஒரு லாயர் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி லாயர் கிட்ட பேசிட்டு, அவங்க சொன்னாங்க, "ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வந்து அவங்க பிள்ளைகள் கிட்ட அந்த வீட்டுக்கான வாடகைய கேளுங்க" அப்படின்னு. அவங்க சொல்லிக் குடுத்தா மாதிரியே இவங்க அந்த பிள்ளைங்க கிட்ட, "நீங்க என்ன கவனிக்கலைன்னா பரவாயில்லப்பா. நீங்க இருக்கிற வீட்டுக்கான வாடகையா ஒரு அமௌண்ட்ட மாசம் மாசம் எனக்கு குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. உடனே பிள்ளைங்கலாம் பயங்கரமா சண்ட போட ஆரம்பிச்சாங்க. "நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பிள்ளைகிட்டயே வாடகை கேட்குறியே!" அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்ட. உடனே மத்தியஸ்தத்துக்கு 2, 3 சொந்தக்காரங்கலாம் வந்தாங்க. நல்ல வேளையா சொந்தக்காரங்களுக்கு இந்த அம்மாவுடைய நிலைமை புரிஞ்சிடுச்சு. அவங்க கேட்டாங்க, "ஏன்பா நீங்க உங்க அம்மாவுக்கு நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க அப்படின்னாக்கா, உங்க அம்மா உங்ககிட்ட வாடகை கேட்கறதுல என்ன தப்பு? சும்மா சும்மா அவள ஊருக்கு போயிடுன்னு சொன்னா, ஊர்ல யார் பாப்பா? ஊர்ல அங்க என்ன இருக்கு இவங்களுக்குன்னு?" அப்படின்னு கேட்டாங்க. பையங்க எவ்வளவோ தூரம் அ இது பண்ணாங்க, ஆர்க்யூ பண்ணாங்க. "இல்ல நாங்க வாடகை தர முடியாது. இது எங்க வீடு" அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "இந்த வீடு எனக்கு பிறகு தான் உங்களுக்கு. இது நானும், அப்பாவும் சம்பாதிச்சு வாங்கின வீடு. நான் உங்களுக்கு முழு மனசோட குடுத்தேன். நான் உங்கள நேசிச்சேன். நீங்க என்னுடைய பிள்ளைங்கள்னு நெனச்சேன். ஆகையினால உங்களுக்கு குடுத்தேன். ஆனா நீங்க என்னைய உங்க அம்மாவா நெனைக்கல. நீங்க என்னைய நேசிக்கல. வயசான காலத்துல என்னைய நீங்க பார்த்துக்கணும்னு நெனைக்கல. ஆகையினால ஒண்ணு எனக்கு வாடகை குடுங்க, அல்லது வீட்ட காலி பண்ணிடுங்க. நான் வேற யாருக்காவது குடுத்து அந்த வாடகைய நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த சிட்யூவேஷன பார்க்கறதுக்கு. ஆனா பல நேரங்கள்ல இப்படி தான் நம்ம பேச வேண்டி இருக்கு இல்லையா? உறவுகள் அதுக்கான மரியாதையோட நடந்துக்காதப்போ, நாம சில கடினமான முடிவுகள எடுக்க வேண்டியிருக்கு. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க இந்த மாதிரி சில நேரங்கள்ல பேச வேண்டி இருக்கலாம். அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது வந்து நீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க எடுக்கிற முடிவு. அது நீங்க செய்றது சரிதாங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, உங்களோட நெலைமையில நீங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க. ஆனா, அந்த உறவுகள் உங்கள புரிஞ்சுக்கல, உங்கள மதிக்கல. அந்த நேரத்தில நீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக எடுக்கிற முடிவுகள் தப்பு கிடையாது. நியாயமானது தான்.